இளம் வீரர் சர்ஃப்ராஸ் கான் இந்திய அணிக்காக அறிமுகமாகியுள்ள நிலையில் சிறுவயது முதல் சர்ஃப்ராஸ் கான் கடந்து வந்த வலி நிறைந்த வாழ்க்கையை அவரின் தந்தை நௌஷத் கான் பகிர்ந்துள்ளார். ஒரே ஒரு இன்னிங்ஸ் மூலமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்துள்ள சர்ஃப்ராஸ் கான் இந்தியா அணிக்காக களமிறங்கிய முதல் இன்னிங்ஸிலேயே அரை சதம் விளாசி சாதனை படைத்த சர்ஃப்ராஸ் கான் ஜடேஜாவின் தவறு காரணமாக சதத்தை மிஸ் செய்துள்ளார். அறிமுக வீரர் ஆட்டமிழந்ததற்காக கேப்டன் ரோஹித் சர்மா தொப்பியை கழற்றி வீசி கோபத்தை வெளிப்படுத்தியது இதுவே முதல் முறையாக இருக்கும். அந்த அளவிற்கு சர்ஃப்ராஸ் கானின் ஆட்டம் அனைவரையும் ஈர்த்தது. பேட்டிங் செய்வதற்காக 4 மணி நேரத்திற்கு மேலாக காலில் பேட் அணிந்து காத்திருப்பதாக சஞ்சய் மஞ்ச்ரேக்கர் வர்ணனையில் கூற, அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்க 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்தார். அந்த வழிக்கு முன் இது சாதாரணம் என்று தினேஷ் கார்த்திக் வாதத்தில் ஈடுபட்டுள்ளது பலரையும் ஈர்த்தது. உள்ளூர் கிரிக்கெட்டில் வேற லெவல் சாதனையை படைத்துள்ள சர்ஃப்ராஸ் கானின் அவரின் பயிற்சியாளர் தந்தை இருவரும் ஒருவர்தான். மும்பை மைதானங்கள் கிரிக்கெட் விளையாடும் அத்தனை பேருக்கும் நௌஷத் கான் யார் என்பது தெரியும். இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்ற தனது கனவை தனது மகன்கள் மட்டுமல்லாமல் பல இளைஞர்களிடமும் விதைத்தவர் நௌஷத் கான். இந்த நிலையில் சர்ஃப்ராஸ் கான் சிறு வயதில் பட்ட கஷ்டங்களை நௌஷத் கான் கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு பிரபல பத்திரிகைக்கு நௌஷத் கான் அளித்துள்ள பேட்டியில், நாங்கள் சேரியில் இருந்து வந்தவர்கள். பாத்ரூம் செல்ல வேண்டும் என்றால் கூட லைனில் நின்றுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்போதெல்லாம் பலரும் எளிதாக சர்ஃப்ராஸ் கானை பலாரென அடித்து அவரை ஏமாற்றி முந்தி செல்வார்கள். நாங்கள் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. ஒருவேளை தோற்றாலும் கவலைப்படுவதில்லை. அப்படியான ஒரு நாளில் சர்ஃப்ராஸ் கான் என்னிடம் வந்து, அப்பா, ஒருவேளை என்னால் இந்திய அணிக்காக விளையாட முடியவில்லை என்றால் நாம் எந்த நேரத்திலும் ரயிலில் துணிகளை விற்று பிழைத்து கொள்வோம் என்று கூறினார். கிரிக்கெட் அனைவருக்கும் ஆனது என்று வாசகம் இடம்பெற்ற ஜெர்சியை அணிந்து நௌஷத் கான் புதிய கருத்தையே இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளார். தற்போது சர்ஃப்ராஸ் கான் இந்திய அணிக்காக அறிமுகப்படுத்தியுள்ளதோடு அண்மையில் முடிந்த T20 உலகக் கோப்பையில் சர்ஃப்ராஸ் கானின் தம்பி முஷிர் கான் இந்திய அணிக்காக விளையாடியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.